ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது எங்கள் வீட்டு பட்டன் ரோஸ் கலர் ஒரு சின்ன செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடிக்கு உரம் இந்த முட்டைத்தோடு, அதுக்கப்புறம் அந்த காய்கறி கழிவு அது போட்டதுனால தான் இவ்வளோ பூ பூத்துருக்கு. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது துளசி செடி. வீட்டு முன்னாடி துளசி செடி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது பச்சை மிளகாய் செடி. இது வாழை மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதான் ஆனால் இன்னும் குலை விடலை. இது சின்ன கத்திரிக்காய் செடி. இது பாவைக்காய் செடி நல்லா படர விட்டுருக்கோம். இது குடை மிளகாய் செடி. இது சுகருக்கு நல்லது. இந்த பூவை நல்லா அவிச்சு தண்ணி குடித்தோம்னா சுகர் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இந்த செடி கிடச்சா கட்டாயம் ஒரு செடியாவது வீட்டில் வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது இருவாச்சிம்பாங்க. ஒரு 2 பூ வச்சாலுமே தலையில் வைக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மொட்டு பாருங்கள், நிறைய மொட்டு இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என் பையன் கையை ஆட்டி விட்டான். அதனால தான் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.